நாளின் டாப் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள உள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். பீகாரில் போலி வாக்காளர்களை நீக்கும் நடவடிக்கையாக எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் 2ஆம் கட்ட நடவடிக்கையாக 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளாவில் அக்டோபர் 28ஆம் தேதி முதல் எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படும். அந்தமான் நிக்கோபர், சத்தீஸ்கர், கோவா உள்ளிட்ட பகுதிகளிலும், குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கத்திலும் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை வீடு வீடாக சென்று எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட உள்ளது. நவம்பர் 9ஆம் தேதி முதற்கட்ட வரைவு பட்டியல் வெளியிடப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இருந்து வருகின்ற வேல் என்ன செய்கின்ற போகிறது என்ற நினைகடல்ல இருந்து அவன் தான் நம்மளை காப்பாற்றணும். மூர்த்திக்கு, தகப்பன் சுவாமிக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, குன்றத்தூர் குமரனுக்கு, வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், 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 வெற்றிவேல். கரூர் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் மாமல்லபுரத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத விஜய், ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று வேதனை தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனி அறையில் தனித்தனியாக சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து அவர்களிடம் நீண்ட நேரம் பேசியுள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகளை இழந்த பெற்றோர்களின் காலில் விழுந்து விஜய் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். மண்டபம் கிடைக்காததால் தான் தன்னால் கரூர் வர முடியவில்லை என்று கூறிய விஜய் ஆறுதல் தெரிவிக்க சென்னை அழைத்ததற்காக மன்னிப்பும் கோரியுள்ளார். நிச்சயம் ஒரு நாள் கரூரில் வந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று விஜய் உறுதியளித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக தன்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றும் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருப்பேன் என்றும் குடும்பத்தினரிடம் விஜய் உணர்ச்சி பொங்க கூறியிருக்கிறார். வேலைவாய்ப்பு, கல்வி, திருமணம் உள்ளிட்ட தேவைகளையும் குடும்பத்தினர் கேட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக விஜய் உறுதியளித்துள்ளார். கரூரில் இறந்தவர்களின் குடும்பத்தைப் போல தங்களையும் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தாவேக்க முதல் மாநாட்டின் போது உயிரிழந்த தொண்டரின் தாய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 1வது மாநாட்டிற்கு செல்லும் வழியில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சீனிவாசன் மற்றும் விஜய் கலையின் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி திருச்சியில் நடைபெற்றது. இதில் கலையின் தாயார், என் மகன் கட்சிக்காக உயிரை அர்ப்பணித்தான் என்றும் ஆனால் 1 வருடமாக எந்த உதவியும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரைப் போல எங்களையும் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விஜய்க்கு கோரிக்கை விடுத்தார். என் பையன் ரசிகராக இருந்தான், விஜய் மேல ரசிகராக இருந்தான். இப்படி மாநாடு போவேல இறந்துட்டான். இப்படி அநியாயமா என்னையும் அவங்க அப்பாவையும் என் பேர பிள்ளை அவன் தான் படிப்பு செலவு, மருத்துவ செலவுலாம் பார்த்தான். இப்போ ஒரு இது இல்லாமல் நான் நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன், என் பிள்ளை இல்லாமல். இப்போ 70 நாளில் அவங்க அப்பா அதே கவலை வச்சு இறந்துட்டாரு. கரூரில் யாரோ தத்தெடுத்த மாதிரி இந்த 2 குடும்பத்தையும் தத்தெடுத்துக்கங்க ஐயா. உங்களை கெஞ்சி நாங்கள் கேட்டுக்கிற கலை, விஜய் கலையோட அம்மாயா நான். சென்னை மதுரவாயலில் உள்ள தரைப்பாலத்தின் மீது பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரால் பொதுமக்களின் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி செல்லும் மாணவர்கள் ஆபத்தை உணராமல் பால தடுப்பின் மீது ஏறி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கிழக்கு ஆசியாவின் வளர்ச்சிக்கு கூடுதல் வரி விதிப்பு தடைக்கல்லாக இருப்பதாக ஆசியான் உச்சி மாநாட்டில் சீன பிரதமர் கவலை தெரிவித்தார். ஆசியான் உச்சி மாநாடு கோலாலம்பூரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் சீனா சார்பில் பங்கேற்ற அந்நாட்டின் பிரதமர் லீ கியாங் சர்வதேச வர்த்தகத்தில் நிலவும் உயர் வரி வீதத்தால் கிழக்கு ஆசிய பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு முறையை இதன் மூலம் அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார்.
இதனிடையே அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரேர் ஆகியோருடன் சீனாவின் துணை பிரதமர் ஹீ லிஃபெங் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஆசிய நாடுகளின் வர்த்தகம் பாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக ஆசியான் மாநாட்டில் சீனா குரல் எழுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.